நம்மலாம் ஆண்ட பரம்பரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நம்ம சமுதாயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்க. ஏதோ இந்த வெள்ளைக்காரனுக்கெல்லாம் காட்டி கொடுத்தவனும் கூட்டி கொடுத்தவனுக்கு இல்ல சொத்து கிடைத்ததாக வரலாற்று ஆசிரியர்களே சொல்றாரு. அதற்கு நம்ம புத்தகத்தை உங்களுக்கு கையோட காற்று இல்லை என்றால் என் மீது வழக்கு தொடுப்பார். வந்து இந்த புத்தகம் பேரரசர் அசோகன் சார்லஸ் ஆலன் எழுதிய புத்தகம் தான். காட்டி கொடுத்தவனுக்கு கூட்டி கொடுத்தவனுக்கு தான் சொத்து கிடைத்ததாக வரலாறு அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு வீட்டுக்கு ரேஷன் கடைக்கு போனியா 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தியா அப்படி கேட்கிறேன். 100 நாள் வேலைக்கு ஏறி வேலைக்கு போனியான்னு. ஆமா 100 நாள் வேலைக்கு போனையா போயிட்டு காசு வாங்கிட்டு கேட்கிற ஆள்கள் இப்படி பேசுவது சரியல்ல. இன்னமும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொன்னா நாங்க தான் விடுதலை சிறுத்தைகள். ஏன் தெரியுமா? கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவன் யாருன்னா மேதகு விடுதலை புலிகள். மறுக்க முடியுமா? ஒரு நாட்டை ஆண்டார்கள். அந்த பரம்பரை விடுதலை புலிகள் என்றால் விடுதலை சிறுத்தைகள். பரம்பரை மைண்ட் செட் வரும்பொழுது அப்போ திராவிடம் பெரியாரும் இதெல்லாம் வந்து இது என்ன பண்ணிச்சுன்னு கேட்குறாங்க. என்ன சொல்ல வரும்? நீ ஆண்ட பரம்பரை இல்லை, உன் மகளையோ உன் மகனையோ உன் சமூகத்தில் ரொம்ப அடிமட்டத்துக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. மதுரை தானே நீங்கள்? ஆமா, மதுரையில வந்து ஆண்ட பரம்பரை ஒருத்தர் இருந்தாங்க, அடிமை பரம்பரை ஒருத்தர் இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் சூழலாம் இருந்துதாங்க. ஆண்ட பரம்பரைலாம் இருக்காங்களா? இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆண்ட பரம்பரைலாம் இருக்கிறாங்களா? பூரா பிச்சை எடுத்துக்கிட்டு வரிசையில் ரேஷன் கடை இருக்கிறாங்க. நீ என்ன பேசிக்கிறீங்க? நீ தமிழ்நாட்டுக்கு பூரா இன்னைக்கு ஒரு ஆண்ட தலைவர் யாருன்னா இப்ப யார் ஆண்டுக்கு இருக்கிறாப்புல? அவங்க அப்பா ஒரு முதலமைச்சர், இன்னைக்கு அவர் ஒரு முதலமைச்சர். யாரு? தமிழக முதல் தளபதி ஸ்டாலின். அவர் கூட சேரன் பாண்டியன் சோழன் ஆண்டை எல்லாத்தையும் சேர்ந்து ஆடுறாரு. அவர் கூட சொன்னதில்லை. அவர் கூட சொல்லல. எங்கள் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் பிச்சை எடுத்துக்கிட்டு வரிசையில் ரேஷன் கடை இருக்கிறாங்க. நீ என்ன பேசிக்கிறீங்க? பிச்சை எடுத்துக்கிட்டு வரிசையில் ரேஷன் கடை இருக்கிறாங்க. நீ என்ன பேசிக்கிறீங்க? உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாரு. நம்மலாம் ஆண்ட பரம்பரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நம்ம சமுதாயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்க. ஏதோ ஒரு காலத்தில் படிக்காம இருந்து இன்னைக்கு படிக்கலாம் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வரலாறுலாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். நம்ம ஆண்ட பரம்பரைன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு சொல்லும்பொழுது ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர் இந்த ஆண்ட பரம்பரை அப்படின்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது ரொம்ப பரவலாக வந்து ரொம்ப அவருக்கு எதிராகவே பேசலாம்னு வச்சுங்களேன். இதை ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அமைச்சருடைய கருத்தை, ஒரு பேச்சை. அமைச்சரை ஒரு வகையில் நான் பாராட்டுகிறேன். எப்படின்னா படிங்கன்றாரு பார்த்தீங்களா, அதை நம்ம பாராட்டுறோம். படிச்சாவது தெரிஞ்சுங்க, படிங்கள் என்று சொல்கின்ற கருத்தை நான் பாராட்டுகிறேன். நிச்சயமாக அமைச்சர் அவர்களே படித்திருப்பார். எதை படித்திருப்பார் என்றால், ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை வந்து ஒரு குற்ற பரம்பரையாகவே இருந்தாங்க. அவர்கள் வந்து டெய்லி போய் கையெழுத்து போடணும் போலீஸ் ஸ்டேஷன்ல. தெரியுமா அந்த வரலாறு? நீ ஒரு வழக்கறிஞர். தெரியும். அந்த குற்ற பரம்பரையை ஒழித்தவர் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். கரெக்ட் தானே? அப்ப அவரெல்லாம் நிச்சயம் அவர் படித்திருப்பார். மக்களை பார்த்து படிங்கன்னு சொல்லியிருப்பார். படிச்சிருந்தா எப்படி பேசுவாங்கன்னு தான் கேட்குறாங்க. அவங்க எல்லாரும் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, திமுக அப்படின்னாலே அவங்களுடைய ஒரு பிதா மகனாக, ஒரு பிதா தந்தையாக வந்து பெரியார் அவர்களை பார்க்குறாங்க. ஒரு கையில் பெரியார், மறு கையில் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அதில் பேசக்கூடிய அந்த கிண்டல் படுகை பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. பெரியாரை பேசுகிறவங்க நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி பேச மாட்டாங்க இல்லையா? அதனால முன்வைக்கிறாங்க. இன்னும் கூட ஒரு கருத்தை சேர்த்து சொல்கிறேனே, பெரியார் வந்து யாரையுமே தனக்கு மேல ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டதில்லை. எனக்கு ஒரு தலைவர் என்று இருந்தால் அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சொன்னார். புரட்சி அம்பேத்கரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். இன்னும் சொல்ல போனா எங்க தலைவரே சொல்லுவார், ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் தான் புரட்சி அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். புரட்சி அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஒரே வகையான கருத்துக்களை, ஒரே மாதிரியான கருத்துக்களை கொண்டவர்கள். அப்ப அப்படிப்பட்ட கருத்துக்களை இவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி பரவலாக எழத்தான் செய்யும். ஆனா சில கருத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்கிறீங்க. ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்களே, அது யாரு சொன்னாலும் சொல்லட்டும், அதுவே தப்புன்ற நான். எப்படின்னு கேளுங்க. நீ எந்த மனநிலை சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல. அப்படியே நீ வந்து மாமன்னன் அசோகன் அப்படின்னா கூட ஏற்றுக்கொள்ளலாம். அவன் தான் அந்த பரந்த இந்தியாவே ஆண்டவன். ஆண்ட ஒரு மன்னன் என்றால் அசோகன். அசோகனுடைய கருத்தை உள்வாங்கி களமாடியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். மறுக்க முடியாது. அது தெரியுமா? அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அவர் வச்சிருக்க லோகவா இருந்தால், நம்ம தேசிய கொடியில் வைக்கிற லோகவா இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா வகையான செயல் திட்டங்களுக்கும் புத்தனத்தை மையமாக வைப்பார். அந்த புத்தனுடைய கருத்தை உள்வாங்கின வந்து அசோக மாமன்னன். அவனுடைய பரம்பரையில் வந்தவனை கூட ஆண்ட பரம்பரைக்கு ஒரு வகையில் ஒரு சொல்லாடலுக்கு கூட பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பயலு சொல்றதெல்லாம் நான் வரலாற்றோட சொல்றேன், சும்மா போற போக்குல சொல்ல. சும்மா ஒரு 10 கிராமத்தை ஆண்டிருப்பாங்க, இங்கிட்டு 10 ஊர் ஆண்டிருப்பாங்க. ஆண்டாங்கன்னா என்ன, அங்கே பூரா இருக்கணும் பூரா சுரண்டி இருப்பாங்க.
இவங்கெல்லாம் தன்னை மன்னன் என்று பிரகடனப்படுத்திக் கொள்ளுவாங்க. சரிங்களா? அவங்களுடைய பரம்பரை அப்படின்னு சொல்லுவது ஒரு சரியா அப்படின்றத ஒரு நம்ம கேள்வி வைக்கிறோம். இன்னமும் சொல்ல போனா அசோக மாமன்னனுக்கு பிறகு இந்த இந்தியாவை யாரா ஆண்டேன்னு பார்த்தா முகலாய பேரரசு ஆண்டாங்க. அவங்க கூட ஒரு வகையில சொல்லலாம் ஆண்ட பரம்பரை இல்ல நாங்க பேண்ட பரம்பரை ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிக்கலாம். ரைட்டா? இன்னொருத்த யாரு ஆண்டா? வெள்ளக்காரன் ஆண்டேன். ஆண்டான்ல அவன் தான் உலகத்தையே ஆண்ட பரம்பரை. உலகத்தையே ஆண்டாலும் இங்கே ஆண்டேன். இவங்களுக்கு நான் சொல்ற கருத்து முக்கியமான கருத்து, சர்ச்சையான கருத்து. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இந்த வெள்ளைக்காரனுக்கு எல்லாம் காட்டி கொடுத்தவனும் கூட்டி கொடுத்தவனுக்கு இந்த சொத்து கிடைத்ததாக வரலாற்று ஆசிரியர்களே சொல்றார்கள். வரலாற்று ஆசிரியர் யார் சொல்றாருன்னா, நீ தப்பா எடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தோட அந்த இதுல பதிவு செய்யறேன். ஏன்னா ஒருத்தனை வந்து காட்டி கொடுத்தேன் கூட்டி கொடுத்தேன் அப்படின்னு சங்கத்தமிழ் போற போக்குல ஒரு கட்சியுடைய மாநில செயலாளர் பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சர்ச்சையை கிளப்பக்கூடிய கருத்து. ஏன்னா நீ நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் அது மாதிரியான சப்ஜெக்ட். நம்ம பேசுறாங்கன்னு அசோக மாமன்னன் மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்துல இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் நிறைய சொத்து இருக்கும், ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு சொத்தே இருக்காது. இன்னமும் சொல்ல போனா வெள்ளக்கார காலத்திலேயே இன்னமும் சென்னையை சார்ந்த பகுதிகள்லாம், அதுவும் குறிப்பாக வட மாவட்டங்களில் நிறைய தலித்து மக்களுக்கு பறையர்களுக்கு சொத்துக்கு நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. ஆனா அந்த நிலங்கள்லாம் இப்ப அவங்க கையிலேயே இல்லை. அதெல்லாம் யாரு புடுங்கினா அப்படின்ற வரலாற்றோட அவர் பதிவு செய்திருக்கிறார். நம்ம இந்தியாவுடைய வரலாற்றை சார்லஸ் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு எழுத்தாளர் அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாரு, எவெல்லாம் போய்கிட்டு காட்டி கொடுக்குறான் பார்த்தீங்களா ஆட்கள், இந்த மேலாம் வந்து சுதந்திரத்திற்காக எதிர்த்து போராடுகிறான், சுதந்திர இந்தியாவிற்கு வந்து விரும்புகிறான். யாரு? சுபாஷ் சந்திர போஸ்டனாக இருந்தோம்டா போராடணும்னு சொன்னா கூட ஒரு சிறப்பு. அப்படி சில சமூகங்கள் இருந்திருக்கிறது. ஒருவேளை அமைச்சர் அந்த நேரத்தில் அப்படி பேசினாலும் நம்ம பாராட்டி இருக்கலாம். அது வரலாற்று பூர்வமான ஒரு சிறப்புன்னு வச்சுங்களேன். அப்படி எவ்வளவு இருந்தாலும் அவனை காட்டி கொடுத்துட்டு சொத்தை வாங்கிக்கிட்டாங்க. இன்னமும் சொல்ல போனோம்னா நான் சொல்றேன், நான் என் கருத்து இல்ல, நெறியாளர் அவர்களே வரலாற்று ஆசிரியர் கருத்து, சில கூட்டியும் கொடுத்து செயல்பட்டவங்க தான் அது மக்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியாத பிரச்சனை இல்லை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? வரலாறு தான் நான் பேசுறது, சங்கத்தமிழன் கருத்துல வரலாறு. அதாவது இந்தியாவை ஆண்டவன் யார் என்றால் மாமன்னன் அசோகன் உங்கள்ட்ட சொன்னேன். அசோகனுடைய கடைசி பேரை ஒருத்தர் இருந்தேன், பிரகத்திய மௌரியர், கேள்விப்பட்டிருக்கு இல்லையா? அவன் கொஞ்சம் சபல புத்திக்காரன். இந்த பிரகத்திய மௌரியரை ஒழிச்சாத்தேன் இங்க இருக்கிற நம்ம சங்கிகள்லாம் வாழ முடியும் அப்படின்னு திட்டமிட்டு விஸ்யமித்ர சுங்கன் என்பவன் தனது 16 வயசு மகளை, பிராமணத்தி மகளை கொண்டு போய் யார்கிட்ட கூட்டி கொடுக்குறியா? யார்கிட்ட? அசோக மாமன்னனுடைய பேரன் பிரகத்திய மௌரியர்கிட்ட. ஏன் கூட்டி கொடுக்க கூடாதுன்னா, இவன் சத்திரியன், இவர்கள் பிராமணர்கள் சேரக்கூடாது. ஆனால் தன் சுய லாபத்திற்காக அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். கல்யாணம் பண்ணி கொடுத்தோட திருந்தோம்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அது ஒரு திருமணம் தப்பு இல்லை. ஆனால் அது கல்யாணம் பண்ணி கொடுத்தது எதற்கென்றால், அவன் அந்த அரசவையில் நான் வந்து மிலிட்ரியை பார்த்துக்கிறதுக்கான எனக்கு பொறுப்பை கொடுங்க அப்படின்னு மிலிட்ரியை வாங்குறேன். அந்த மிலிட்ரியை வாங்கி உட்காந்துக்கிட்டு என்ன பண்றான்னு தெரியுமில்ல, மகள்கிட்ட சொல்லி நீ உன் புருஷனை கூட்டிட்டு கூட்டிட்டு வா, எதுக்கு மிலிட்ரி ஆர்மியை வந்து பார்வையிடுவதற்கு, நான் பின்னாடி இருந்து தலையை வெட்டிடுறேன். இப்படி எல்லாம் பேசுறீங்க. கூட்டிட்டு வந்து அப்படி நிப்பாட்டும் பொழுது பின்னாடி இருந்து தலையை அப்படியே வெட்டிடுறாங்க. அந்த வெட்டின பிறகுதான் நான் சொல்றேன், விஸ்யமித்ர சுங்கன் வெட்டிய பிறகுதான் இன்றைய இந்தியாவை நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, எல்லா இடத்துலயும் பிராமணியமாவே இருக்கு பாத்தீங்களா, பிராமணிய கோட்பாடுகளாவே இருக்கு பாத்தீங்களா. எங்க அரச மரத்து அடியில புத்தன் இருந்தா பாருங்க, அந்த இடத்த பூரா இன்னைக்கு வந்து விநாயகராக மாத்திருக்காங்க பாத்தீங்களா. அது பூரா அந்த நிகழ்வுக்கு பின்னால் நடந்ததாக வரலாற்று ஆசிரியர் சார்லஸ் என்பவர் பதிவு செய்கிறார். அதற்கு நான் புத்தகத்தையும் உங்களுக்கு கையோட காற்று இல்லை என்றால் என் மீது வழக்கு தொடுப்பார். இந்த புத்தகம் பேரரசர் அசோகன் சார்லஸ் ஆலன் எழுதிய புத்தகம் தான். காட்டி கொடுத்தவனுக்கும் கூட்டி கொடுத்தவனுக்கும் தான் சொத்து கிடைத்ததாக, வரலாறு அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வரலாறை எல்லாம் உள்வாங்கி இருப்பவர்கள் தயவு செய்து யாரும் மக்களை கொச்சைப்படுத்துவதாக, ஏன் சுபாஷ் சந்திர போஸுடைய அந்த படையில போய் போராடிய போராளி குடும்பங்களை, போராளி மக்களை, இல்ல போராளி சமூகத்தை நாங்களாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லுவது ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்துவதாகத்தான் அமையும். இனியாவது வருங்காலங்களில் யாரும் அந்த சொல்லாடலை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஏன்னா அவன் ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு வீட்டுக்கு ரேஷன் கடைக்கு போனையா 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தியா
அப்படின்னு கேட்கிறேன். 100 நாள் வேலைக்கு ஏரி வேலைக்கு போனியான்னு கேட்கிறேன். ஆமா 100 நாள் வேலைக்கு போனையா போயிட்டு காசு வாங்கிட்டு கேட்கிற ஆளுகள் இப்படி பேசுவது சரியல்ல. இன்னமும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொன்னா நாங்க தான் விடுதலை சிறுத்தைகள் தான். ஏன் தெரியுமா? நாடாண்ட பரம்பரை தமிழர் என்று, நாடுண்டா அரசுண்டா உலகில் என்று, நாடொன்று நமக்கு தேவை இன்று என்று நாங்கள் ஈழத்திற்காக போராடிய போராளிகள். கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவன் யாரானா மேதகு விடுதலை புலிகள். மறுக்க முடியுமா? ஒரு நாட்டை ஆண்டார்கள்ல அந்த பரம்பரை விடுதலை புலிகள் என்றால் விடுதலை சிறுத்தைகள். மேதகு என்றால் யாரு? கரிகாலன். கரிகாலன் என்றால் யாரு? திருமாவளவன். தெரியுமா வரலாறு? உங்களுடைய தலைவரே வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ஆண்ட பரம்பரை நம்ம அறிவு பரம்பரை அப்படின்றத அதைத்தான் நானும் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட். அப்படி ஒருவேளை சொல்லாடலுக்கு சொன்னாலும் கூட நாங்க சொல்லலாம். கண்ணுக்கு முன்னாடி ஆண்டாங்க ஆடலையா? ஒரு நாட்டு ஆளலையா? ஆண்டாரு தான். அதாவது கோட்டை கட்டி கொடி நாட்டி நாடு காத்தான், கோளரச்சும் நல்லறத்த நீதி காத்தான், படை வெட்டி படகை வெட்டி பாடு பார்த்தான் அப்படின்னு ஒரு பெரிய கவிதை இருக்கு. அது வரமாட்டேங்குது. எங்க தலைவர் சொன்ன கவிதைங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை ஆண்டவர்கள் தான் யார்? விடுதலை புலிகள். அங்க தொடர்ச்சி தான் நாங்களே என்ன சொல்றோம்? நாங்க ஒன்றும் ஆண்ட பரம்பரை, நாங்க அறிவு பரம்பரைன்னு சொல்றோம். இப்போ இந்த ஆண்ட பரம்பரை பற்றி ஏற்கனவே திருமாவர்கள் ஒரு மேடையில் பேசுவார். நீ ஆண்ட பரம்பரை சொல்கிற, ஆனால் நீ இப்போ பிச்சை எடுக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இப்போ நீங்களுமே சொல்கிறீங்க ஆண்ட பரம்பரை பேசக்கூடியவங்க வந்து இப்போ ரேஷன் கார்டில் போய் அரிசி நிற்கிறாங்க, 100 நாள் வேலைக்கு போகிறாங்க, 1000 ரூபாய் காசு வரல சொல்ல அதுக்கு பேச கேட்குறாங்க. எப்படி ஒருத்தர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க? இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து ஒரு இங்கே சாதி அடிப்படையில் வந்து நீங்கள் பட்டியல் சமூக மக்களை பார்க்குறாங்களோ அதை விட மோசமான சூழலில் பொருளாதார சூழலில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆண்ட பரம்பரை மைண்ட் செட் வரும்பொழுது அப்போ திராவிடம் பெரியாரும் இதெல்லாம் வந்து இது என்ன இங்கே பண்ணிச்சுன்னு கேட்குறாங்க. ஆண்ட பரம்பரை சொல்கின்ற அந்த அறிவு பெருமக்களுக்கு ஒரு கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்? நீ ஆண்ட பரம்பரை என்றில்ல, உன் மகளையோ உன் மயனையோ உன் சமூகத்திலே ரொம்ப அடிமட்டத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இன்னைக்கு கூட சில பேர் இருப்பாங்க, டே நாங்க தாண்டா இப்படிரா நாடக காது நடக்குறான்னு சொல்லுவாங்க. அவன் பேரன் பேத்தியெல்லாம் எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு பார்த்தா தெரியும். வரலாறு எடுத்து பாருங்க. குறிப்பா யாரை சொல்ற மக்களுக்கு புரியும். நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம். அப்போ உன் லெவலுக்கு தான் நீ போய் பார்க்குற. அப்போ அங்கேயே வர்க்க முரண் இருக்குல்ல, சாதி முரணை போல. அப்போ தயவு செய்து மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இவர்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லி உங்களை ரேஷன் கடையிலே வரிசையிலே நிப்பாட்டி இருக்கிறாங்க. கரெக்டா? படிக்க வர்றதில்ல. கேட்டா நீங்க படிக்கடான்னு சொல்றது. அதனால யாரு ஆண்ட பரம்பரைன்னு பேசுறவங்கள மக்கள் நம்பாதீர்கள். இப்போ அமைச்சருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பேசின அந்த வார்த்தை ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, வரலாறு நீங்க படிங்க, வரலாற்றில் நம்ம இப்படிலாம் இருந்திருக்கோம், அதை நீங்க இப்போ மனசுல வச்சுக்கணும்னு சொல்லும்போது ஆண்ட பரம்பரை அப்படின்னு மனசுல வச்சுன்னா அந்த ஆதிக்க புத்தியோடு எப்பவுமே இருக்குன்னு சொல்ல வர்றாரு. அப்போ ஒரு அப்படிதான் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? யாரு சொன்னதாக நம்பப்பட்ட அந்த அமைச்சர் மூர்த்தி அவர்களே இல்லைங்க, அதை வந்து கட்டு பண்ணி எடிட் பண்ணி கட்டி ஒட்டி வெட்டி போட்டுருக்காங்க, நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னாரு. பார்த்தீங்களா? அதான் ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்க அவ்வளோ விளக்கமா. அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அந்த கோட்பாட்டு கிடைத்த வெற்றி. இப்போ அவர் ஒன்றும் தைரியம் வந்து நான் அப்படிதான் சொல்லுவேன் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொன்னாரா? சொன்னாலும் கேட்குறாங்க நெறியாளர்களே. அப்படி சொல்லல. என்ன சொன்னார் அவரு? எடிட் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து அவர் சொன்ன கருத்து தப்பு என்பதை அவர் வாயாலேயே வந்து வழிமொழிகிறார். இதுதான் நான் அவரை பாராட்டுறேன். இப்போ முதல்வர் கூப்பிட்டு கண்டிப்பாரான்னு கேட்குறாங்க. ஏன்னா இது ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சராக இருந்துட்டு சொல்லக்கூடாது. ஒரு ஜாதி சங்க தலைவர் சொல்லலாம், யாரோ ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சுக்கிறவங்க ஜாதிக்கு வச்சு அவங்க சொல்லலாம். ஒரு அமைச்சர் எப்படி சொல்லலாம்? ஏன் வந்து முதல்வர்கள் வேடிக்கை பார்க்குறாரு, இதை கண்டிக்க வேணாமான்னு கேட்குறாங்க. அவர் தான் சொல்கிறார் இல்லைங்க, தெளிவாக சொல்கிறார் இல்லைங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வில் நான் பேசுனதுங்க. அவங்க வந்து முழுதையும் நீங்கள் போட்டு பாருங்கன்ற. நீ முழுசு நீங்கள் பார்த்தீங்களா? என்னது முழுசா? அவர் பேச்சு முழுசா நீங்கள் பார்த்தீங்களா? அதான் தொடர்ந்து சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அதான் சொல்கிறாரு. முழுசா பார்த்துருந்தீங்கன்னா அவர் கருத்தை நீ ஏற்றுக்கொள்ளுங்க. ஜனநாயக அவர் சொன்ன அப்படி சொல்லலைன்றாருல. இப்போ ஒரு சாதி புத்தியா உங்களை வைகிறாங்க. ஆனா வந்து நான் சொல்லலங்கன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்ப கேஸ் தான் எப்படி என்ன சாதி ரீதியா வந்து பேசிட்டு நான் சொல்ல ஒரு அமைச்சர் போய் சொல்லுவாராங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? போய் யார் சொன்னா என்ன இருக்குது? அவர் போய் சொன்னாரு இல்லைன்னா அவர் அமைச்சர் போய் சொல்லலன்றாரு. நான் சொல்லலங்க அப்படின்றாரு. ஏத்துக்கிறீங்க. நீங்க வீடியோ பார்க்கல? நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்களா? நான் வீடியோ பார்த்தேனே. நானும் வீடியோ பார்த்தேன். அப்புறம் அடுத்து அவர் பேசின வீடியோவும் பார்த்தேன். இல்லனா இப்ப ஆண்ட பரம்பரை அப்ப அந்த வீடியோவும் பார்த்தேன், இந்த வீடியோவும் பார்த்தேன். அந்த வீடியோ முழு வீடியோவும் பார்த்தேன். அது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல தேவர் ஸ்டுடியோ அதுல போய் பாருங்க. சரி, அதுல ஃபுல்லா முழு வீடியோ இருக்கு. என்ன சொல்றேன்? முழு ஜனங்க பார்த்துட்டேன். எங்களுக்கு முத வந்தது. கரெக்டா? பார்த்து முடிச்சதுமே அவர் கிளீன விளக்கம் கொடுத்துட்டாரு. நான் சொல்லலங்கன்ட்டாரு. அப்ப சொல்லலைன்னா விடுங்க அவரை. பாவம் அவரை போட்டு வம்பு இருக்கிற எங்க ஊருக்கார. ஓ உங்க ஊருக்கார? ஆமாமா, மதுரைக்காரு. நீங்களே அடுத்த கேள்வி நல்லா எடுத்து கொடுத்தீங்க. மதுரை தானே நீங்கள்? ஆமா. மதுரையில வந்து ஆண்ட பரம்பரை ஒருத்தங்க இருந்தாங்க, அடிமை பரம்பரை ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் சூழலாம் இருந்துதாங்க. ஆண்ட பரம்பரைலாம் இருக்கிறாங்களா? இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆண்ட பரம்பரைலாம் இருக்கிறாங்களா அங்க? நான் அந்த கவிதை சொல்லக்கூடாதுன்னு பாதியோட நான் விட்டேன்.
ஆனா நீங்க பேசுற பார்த்து திருப்பி கொண்டாடுறோம். இல்லைண்ணா நீங்க தான் சொன்ன நாடாண்ட பரம்பரை தமிழர் என்று, நாடுண்டா அரசுண்டா உலகில் நின்று. ஏன் அந்த அந்த கருத்து சொன்னாங்க? ஏன சொன்னா தமிழருக்கு சொந்தமாக தாயகம் வேண்டும், தமிழ் பேசும் இனம் என்னும் தேசியம் வேண்டும், தம்மை தாமே அரசால ஆட்சியும் வேண்டும். சரி, மதுரை தமிழர் கொடி உலக அவையில் பறந்திட வேண்டும். சரி, மதுரை சேர நாடு, சோழ நாடு, பாண்டியர் நாடு, செந்தமிழர் அரசாண்ட முத்தமிழ் நாடு, வீர நாடு, ஈர நாடு, வேங்கேரி நாடு, வீரத்தை பயிர் செய்யும் புலி தமிழ்நாடு, வீர போரில் ஏந்தும் வில் சேரன் கொடி, வீறு கொண்டு பாயும் புலி சோழன் கொடி, விளையாடி துள்ளும் மீன் பாண்டியன் கொடி, விண்முட்ட பறந்ததுவே தமிழர் கொடி, கோட்டை கட்டி கொடி நாட்டி நாடு காத்தான், கோலச்சும் நல்லறத்தான் நீதி காத்தான், படைகட்டி பகை விரட்டி பாதுகாத்தான். அப்படி பாதுகாத்தவன் தமிழன். அந்த தமிழனை வந்து நல்லா கேட்டுங்க, அந்த தமிழன் வந்து ஒரு 15 ஊர் 20 ஊருக்கு இருந்தாங்க அந்த காலத்துல. அதுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒற்றுமை இல்லை, யாதும் ஊரை யாவருங்களை சொன்ன இந்த தமிழர் சேரன் சோழன் பாண்டியன் இருக்கான் பார்த்தீங்களா? என்ன புலி, அந்த என்னது புலி கொடி வச்சிருந்தவன், இந்த பக்கத்து வந்து மீன் கொடி வச்சிருந்தாலும், இன்னொரு வந்து வில்லம்பு கொடி வச்சிருந்தவன். எங்களோட ஒரு ஒற்றுமை இல்லை. ஆனா மொத்தத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பூரா இன்னைக்கு ஒரு ஆண்ட தலைவர் யாருன்னா, இப்ப யார் ஆண்டுக்கு இருக்கிறாப்புல? அவங்க அப்பா ஒரு முதலமைச்சர், இன்னைக்கு அவர் ஒரு முதலமைச்சர். யாரு? தமிழர் முதல் தளபதி ஸ்டாலின். அவர் கூட சேரன் பாண்டியன் சோழன் ஆண்ட எல்லாத்தையும் சேர்ந்து ஆடுறாரு. அவர் கூட சொன்னது இல்ல. அப்போ அவர் கூட வந்தவங்க, அவரு கூட ஒரு நேரத்துல கூட நாங்க தாண்ட ஆண்ட பரம்பரை சொல்ல தெரியுங்களா? அவருக்கு சொல்ல ரைட்ஸ் இருக்கு, நான் ஏத்துக்கிறேன். அவரு கூட சொல்லல. சேரன் ஒரு 3 நீங்க சொல்ற பரம்பரை கூட ஒரு 10-15 கிராமம் தானே சொல்றாங்க. சேர ஆண்ட பகுதி, சோழ ஆண்ட பகுதி, இங்கிட்டு வந்து பாண்டியன் ஆண்ட பகுதி, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆண்டை கொண்டிருப்பவர் எங்கள் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். ஸ்டாலின் எப்படி முத்துவேல் கருணாநிதி. அவர் கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லல. ஆனா இப்ப சொல்லிருக்கிறாங்க பாருங்க யாரெல்லாம். அப்ப அவங்க எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது எனக்கு தெரியல. நீங்க சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட், நான் ஏத்துக்கிறேன். நான் உண்மையாவே நீங்க தமிழ்நாட்டுடைய ஆண்ட பரவர்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருன்னா ஒரு ஏற்புடையதா இருக்கும். அப்பா முதலமைச்சர், மகன் முதலமைச்சர், அவருடைய மகன் துணை முதலமைச்சர், இன்ப நிதிக்கு வரைக்கும் நமக்கு இன்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவங்க சொன்னோட பரவாயில்ல. ஆனா இவங்க சொன்ன கருத்து ஏற்புடையதே கிடையாது. நான் எதுக்காக வரேன்னா, இப்போ மதுரையில வந்து உண்மையாவே அது மாதிரி இருக்கிறாங்களா ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு தனியா? ஏன்னா நான் மதுரை கிடையாது, எனக்கு தெரியல அதை பத்தி, அதனால கேட்கறேன். நான் அந்த மாதிரி மனநிலையில தான் இருக்காங்களா அங்க இருக்கிறவங்களான்னு கேட்கிறேன். அப்பெல்லாம் யாருமே இல்லை. இப்ப அமைச்சர் சொல்றாரு இல்லையா, அது அவர் சொல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்படி இருந்திருந்தா அவர் சொல்றதை விட்டுருண்ணா. உங்க ஊர்ல எடுத்துக்க, எங்க ஊர்ல அப்படிலாம் எவனுமே இல்லை. அவன் பூரா பிச்சை எடுத்துக்கிட்டு வரிசையில ரேஷன் கடை ரெண்டு இருக்கிறாங்க. நீ என்ன பேசிக்கிறீங்க? பாவங்க, அந்த மக்கள்ல முன்னேறணுங்க, படிக்கணுங்க. சும்மா ஒரு 4-5 பேர் படிச்சு கிடிச்சு வந்துட்டாங்க. அவன் அப்படியே பொருளாதாரத்தை ஆட்டையை போட்டு கிட்டே போட்டு எதையை போட்டு ஷீட்டிங்கை பண்ணி கிட்ட ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. கீழே இருக்கிற மக்கள் உழைக்கும் வர்க்கம் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக சேர்ந்தே நாங்கெல்லாம் பேசி கொண்டு ஆண்ட பரம்பரைலாம் எதுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்கறாங்க. எப்படி ஆண்ட பரம்பரைலாம் எதுக்கு இடஒதுக்கீடு? அது வேணா, அது போல ரொம்ப சிக்கலாகி போயிடும். அதெல்லாம் தப்பு. உண்மையிலே உழைக்கும் வர்க்கம் உழைத்து கொண்டு. இல்லை, நான் தவறா சொல்லல. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே இங்க அந்த ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு கிளைம் பண்ணல. நிறைய சமூகங்கள் கிளைம் பண்றாங்க. நானும் ஆண்ட பரம்பரை, நானும் ராஜசேகரன் வாரிசு தான் சொல்றேன். யாரு மக்கள் யாருன்னு கேட்கிறேன். தெரியலையே, பூரா ஆண்ட பரம்பரை சொல்றேன். மக்கள் யாரா? அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல. அப்ப மக்கள் யார்? அது ஒரு கேள்வி. அப்ப மக்களே இல்ல, எல்லாமே ஆண்ட பரம்பரை, எல்லாம் ஃபைட்டிங். ஒரு கிராமத்தை பிடிச்சிட்டு ஃபைட்டிங் பண்ணிடுறோம். ஒரு மன்னருக்கே 10 ஜாதியிலிருந்து வராங்க ஆளுங்க. அவர் எங்கால, அவர் எங்காலும் சொல்லிட்டு. முதல்ல நீங்க எந்த ஆளுங்கன்னு பாருங்க. டே, முதல்ல உங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க. இந்தியாவுடைய டிஎன்ஏ வந்து ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் கலந்து போய் விட்டது என்று தான் சொல்லுது. கலப்பு மரபினம், எல்லாம் கலப்பு மரபினம் தான் சொல்லுது. அழகா எடுத்து சொன்னீங்க. அதனால வந்து தயவு செய்து மக்களை ஆண்ட பரம்பரை என்று சொல்லி அவர்களை பேண்ட பரம்பரையாக மாற்ற வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவான கேள்வி, இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவனுடைய வழக்கில் வந்து இன்றைக்கு திருமாவளவன் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. என்னன்னா, செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது இந்த மாதிரி எதிர்கட்சியில் அரசியல் பண்ணுறாங்க பண்ணலன்றது அது பார்ப்பட்ட விஷயம். ஆனால் போராட்டம் நடவதற்கு எல்லாருக்குமே அனுமதி வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் விசிகா அவருடைய கருத்தை முன் வச்சாரு. இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சியில் தவிர மீது யார் என்ன போராட்டம் நடத்தாலுமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல, எப்படி பார்க்குறீங்க? தவறு. கடுமையான கண்டனத்தை எங்கள் தலைவரை பதிவு செய்திருக்கிறார். ஜனநாயகத்தில் போராடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டமோ, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ, ஒரு போராட்டம் நடத்தினா அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். வாய்ப்பை கொடுக்காம போராடுவதற்கு முன்னாலே நீங்கள் தடுக்குவது அது ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவாலாகவே கருதப்படும். அது நல்ல ஒரு விஷயம் இல்லை. ஒரு சர்வாதிகார போக்கு, பாசிச போக்கு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் கேள்வி வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஏன் அதிமுகக்கோ பாமகக்கோ நாம் தமிழருக்கோ ஏன் நீங்கள் வந்து கொடுக்க மாட்டீங்க? அப்போ இதுதான் வந்து பாசிசம் அப்படின்றதை முன்னிலைப்படுத்துகிறாங்க.
திருப்பி நீங்க வாட்டு பாசிசம் பாயாசம் சொல்லி வம்புகளை இழுக்காம நான் இருக்கல. நீ இழுக்கிற மாதிரி வண்டியை கொண்டு போறீங்க. எதிர்க்கட்சியுடைய கேள்வியே உங்ககிட்ட ஒரு எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் நீ விடுங்க, அவங்க எங்க எதிர்கட்சியை செலவழிச்சிருக்க செயல்பட்டு இருக்கிறாங்க. நீங்க எடப்பாடிக்கா நீங்க பேசிக்கிறீங்க. சீமானுக்காக பேசுறேன். சௌமியா அன்புமணி அவங்களெல்லாம் அவங்களுக்காக வந்து பேசுறேன். கள்ளக்குறிச்சி அந்த சிறுமதியுடைய அந்த இறப்புக்கெல்லாம் இவங்கெல்லாம் எங்க களத்துட்டாங்களா? இல்ல, எல்லா எதிர்க்கட்சிகளுமே ஆல்மோஸ்ட் வந்தாங்க. களத்துல நின்று போராடினாங்க, போராட்டம் நடத்தினாங்க. உங்க அளவுக்கு பண்ணாங்கன்னு சொல்லல. அப்புறம் என்ன ஆனா பேசி எல்லா பேசுறீங்க? கட்சியிலும் வந்தாங்கன்னு சொல்றேன். களத்துண்டாங்களாங்க. இப்ப தேர்தல் வரப்போகுது 2026 தேர்தலுக்கா போடுகின்ற நாடகம் இவர் நடத்துவதெல்லாம் ரைட்டா. விடுதலை சிறுத்தைகள் தான் உண்மையை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்க தலைவர் இன்னைக்கு மலேசியா போகும்போது ஏர்போர்ட்ல கேட்கிறாங்க கேள்வி, என்ன சொல்றாரு? கூட்டம் இருந்தா என்னங்க சொன்னாரு? கடுமையான தண்டனையை உருவாக்க வேண்டும். யார் இவருக்கு பின்னால் இருக்கிற குற்றவாளி யாரோ அவங்களை கண்டுபிடிங்க, அவனுக்கு ஜாமீன் கொடுக்காதீங்க, உண்மையான எல்லாத்தையுமே அவனுக்கு வந்து இது பண்ணி அவனை தூக்கி உள்ள போடுங்கன்னு சொல்றாருல. அப்புறம் என்ன யார் அந்த சார் அப்படின்றது கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றாரு. அது இன்னும் தெளிவா சொல்றாரு. நீ போற போல் யார் அந்த சார் மட்டும் சொல்ல, யார் அந்த சார்கள்னு சொல்றாரு, புளுரல்ல சொல்றாரு. நல்லா கவனிச்சிங்களா? அவருக்கு பின்னால் இருக்கின்ற கும்பல் யாரு, அவங்களுக்கு பின்னால் பல பேர் இருக்கலாம். யாரு அந்த நாளசேரனுக்கு பின்னாடி? அப்ப அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்திற்கு இருக்கு என்பதை நான் பதிவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.